திருச்சி துறையூரில் இருக்கிற புளியஞ்சோலைக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போகணும்னு நினச்சி போகவே முடியல. என்னடா திருச்சியில் இருந்துட்டு நம்மளே போகாமல் இருக்கோமே அப்படி சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிளான் பண்ணி கிளம்புனது தான் இந்த புளியஞ்சோலை ட்ரிப். போகிற இடத்துல உங்களுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த ஏரியாஸ் வில்லேஜோட ஆம்பியன்ஸ் எல்லாம் அவ்வளோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவ்வளோ அழகான ஆம்பியன்ஸ். அண்ட் என்டர் ஆனாலும் உங்களோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே பார்க்கிங்லாம் தனி ஏரியா உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பைனாப்பிள் வாட்டர்மெலன்லாம் விற்கிற ஸ்டால்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் வேணும்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டே போகலாம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ₹10 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சார்ஜ் பண்ணுற காசுக்கு அந்த க்ளீன்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். எங்களுக்கு அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் இருக்கிற ஸ்டாலு, அப்புறம் மூலிகை சூப்பெல்லாம் கூட இருந்தது. நாங்கள் கூட குடித்தோம். அப்புறம் கொல்லிமலை தைலம்லாம் கூட நிறைய ஸ்டால்ஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்லி ஸ்டைலில் குக் பண்ணி கொடுக்குற ஸ்டால்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சூப்பராக சமைச்சு வச்சுருப்பாங்க. டேஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள்.